பாஜகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணி அதன் மூலியமாக வாக்குகளை பெறலான்னு திமுக ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கு. என்னன்னா 10 பேர் வெளியில் சிரிக்கிறான், முன்னாடி உட்காந்துட்டு ஈன்னு பல்ல காமிக்கிறான், அவன் எல்லாம் ஓடி போயிடுவான். தோத்து போயிட்டா இந்த கும்பலில் பாதி கும்பல் காணப்படும். இப்போலாம் அப்படி பேச வைக்கிறாங்க, கண்டபடி பேச விட்டா விஜய் ராஜிக்கு பேச விட்ருவாங்க போல. பிளாஸ்டே ஒரு சங்கி படையே வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். திருவண்ணாமலையில் நடந்த அந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் இந்த 5 மண்டலம் என்பது 3 மண்டலமாக ஆக்கி அதில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது என்ன சொன்னார்னா, பீகாரை வச்சு அமித்ஷா எங்களை மிரட்ட பார்க்குறாரு, தமிழகத்தில் கருப்பு சிவப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவுமே பண்ண முடியாது, அப்படி நாங்கள் எத்தனையோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எங்களை மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருக்காரு. அதை பற்றி நீங்கள் தமிழகத்தில் பாஜகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணி அதன் மூலியமாக வாக்குகளை பெறலான்னு திமுக 2019 அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆன்டி மோடிக்கு எதிராக பேசுகிறது. இங்கே நம்ம என்ன பண்ணாலும் பிஜேபியை முன்னாடி நிறுத்திட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுக அடுக்கடுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாரு, பல இது பண்ணுறாரு. இவங்க எப்படி அதை கொண்டு போகிறதுனா, அதிமுகவே பாஜகவுடைய இவங்களுடைய இதுவே ஹெட் ஆஃபீஸே டெல்லியில் இருக்குது. அமித்ஷா திமுக, அதாவது இவங்க அவங்கள மதிக்க மாட்டாங்களாம். இவங்க நேராக அங்கே தான். இது எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியல் பண்ணால் சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடச்சிரும். அது கிடச்சிட்டாலே போதும், மற்ற திமுக வாக்கு இதை வச்சு ஜெயிக்கலான்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் பெரிய அடி தான் விஜய் வந்தது. விஜய் சிறுபான்மை வாக்குகளை கடுமையாக பிரிக்கிறார். அது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஆனாலும் அவர்கள் செய்கிற இங்கே இந்த வேலைகள் மற்ற விஷயங்களில் தாவேகா இவர்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லாத கட்சிலாம் கிடையாது. அவர் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறார். அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார், 1 கோடி பேர் வச்சுட்டு வர அப்போ தாவேகா பிரிக்கிற வாக்குகள் சிறுபான்மை வாக்குகளில் ஏடிஎம்கே போடனாலும் தாவேகாவுக்கு போகுது. அப்போ இவர்கள் எண்ணத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. அப்புறம் பல விஷயங்கள் வச்சுங்களேன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மேட்டராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இவர்கள் பாஜகவை எதிரியாக முன்னிறுத்துறார்கள் மக்கள்கிட்ட. ஆனால் கொண்டு வராங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கருப்பு சிவப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வர முடியாது. அவங்க வர முடியாது தான். ஆனால் அவங்க கருப்பு சிவப்பு வெள்ளையோடு சேர்ந்து வராங்கல்ல. நீங்கள் கருப்பு சிவப்பு வரைக்கும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, இதே கருப்பு சிவப்பு தான் கருப்பு சிவப்பு வெள்ளை பல வருஷம் வீட்டில் உட்கார வச்சது. எம்ஜிஆர் 77லேருந்து 89 வரைக்கும் உட்கார வச்சார். ஜெயலலிதா எம்ஜிஆரை விட அதிகமாக போய் ஒவ்வொரு 5 வருஷமும், அப்புறம் 2011லேருந்து 16 வரைக்கும் 10 வருஷமும் அவ்வளோ அதிகமான நாட்கள் ஜெயலலிதா உட்கார வச்சாங்க. எம்பி சீட்டு 0 ஆக்கி விட்டாங்க. அதனால் கருப்பு சிவப்பு வெள்ளை முன்னாடி கருப்பு சிவப்பு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காகத்தான் இவர்கள் அதை கண்டுக்காத மாதிரியே, ஏய் நான் கேட்குறேன் பதில் சொல்லியானா, ஏய் அவ்வளோதான் அவனுக்கு அப்படின்னு அங்கே அவர் முதலமைச்சராக தானே பேசினார். அமித்ஷா அவர்களே வந்தாலும், சங்கி படையே கூப்பிட்டு வந்தாலும் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, சங்கி முதலமைச்சர்லாம் அதை பேச மாட்டாங்க முன்னெல்லாம். இப்போலாம் அப்படி பேச வைக்கிறாங்க, கண்டபடி பேச விட்டா விஜய் ராஜிக்கு பேச விட்ருவாங்க போல. பிளாஸ்டே அது இதெல்லாம் பேச விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சங்கி படையே வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, வீழ்த்த முடியாது. இது ஒவ்வொரு தடவையும் இவர்கள் பதிவு வைக்கிறாங்க. எதுக்குன்னா, இருக்கிற ஜனங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க எதிராக காமிக்கிற மாதிரி. ஆனால் அது இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர்களுடைய ஆட்சியின் மேலே இருக்க ஜனங்களுடைய கோபம் இருக்குல்ல, அதை டைவெர்ட் பண்ணி அங்கே அப்படி காமிக்கிறதுக்கு வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நீட்டுன்னாங்க, எடுபடல. டீலிமிட்டேஷன்னாங்க, எடுபடல. லேட்டஸ்ட்டாக எஸ்ஐஆர் ஐயோயோ வாக்கு திருட்டு நாங்கள் ஜனங்க கண்டுக்கவே இல்லை. என்னையா வாக்கு திருட்டு? அவங்க பிரச்சனை தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வராரு பிஎல்ஓ, ஃபார்ம் கொடுக்குறாரு, ஏமா ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு, ரைட்டுமா 19ஆம் தேதி வருது, நாளைக்கு வருது. அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், எபிக் நம்பர்னு அந்த நம்பரையும் ஸ்டேட்டையும் போட்டு சர்ச்சு கொடுத்தீங்கன்னா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இல்லைன்னா ஃபார்ம் 6 ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஃபார்ம் 6 இது பண்ணி அதில் நம்ம டீட்டெயிலாம் கொடுத்தா போயிடும். பெரும்பாலும் இல்லாமல் போகவே வாய்ப்பே கிடையாது. யாருக்கு இல்லாமல் போவோம்? நீ வாட்டில் வீடு மாதிரி வந்துட்ட, இங்கே உட்காந்துன்னு எனக்கு வரவே இல்லை, எனக்கு உனக்கு இங்கே எப்படி வரும்? நீ மாற்றி இருந்தால் தானே உன்னை தேடி இங்கே வருவாங்க. கண்டிப்பாக.
அப்போ பல இடத்துல ஓட்டு இருக்கும். ஒன்று அங்கே சொல்லி வைக்கணும், இல்லை அங்கே கட்சிக்காரனையாவது தெரியணும். அவன் பார்த்துக்குவான். ஏப்பா இங்கே வாங்க சகாராஜ் சார், உங்கள் ஓட்டு இங்கே இருக்குது, நீங்கள் நான் வாங்கி வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு அதில் ஒரு 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 விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சொன்ன போல் நாங்கள் 4 பேர். என்னுடைய ஒய்ஃபுடைய ஓட்டு எங்கே போயிடுக்குன்னா, நாங்கள் இருக்கிறது வந்து பெரம்பூர் தொகுதி. அவருடைய ஓட்டு வந்து திருவிக்கா நகரில் ஏதோ ஒரு அட்ரஸில் வந்து அந்த வாக்குச்சீட்டு மாறி இருக்கு. அதையும் நம்ம திருத்திக்கலாம்ல? திருத்திக்கலாமே. இப்போ நீங்கள் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஆமாம், இது அந்த இது கொடுத்தாச்சு, அதுக்கு நாங்கள் கொடுக்கல. அதுக்கு இல்லை, இப்போ படிவம் வாங்கி இது கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் எபிக் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்துடும். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைனில் போய் ஃபார்ம் 8 ஷிஃப்டிங்னு வரும், ஷிஃப்ட்டு அதுன்னு உங்களுக்கு இப்போ இருக்கிற வீட்டில் உங்கள் ஒய்ஃபுக்கு ஆதார் கார்டு எல்லாமே இருக்குல்ல, அதே அட்ரஸில் தானே இருக்குது. அதே அட்ரஸில் அப்போ நீங்கள் ஷிஃப்டிங் போட்டு அட்ரஸ் சேஞ்சுன்னு காலம் இருக்கும், பல இது இருக்கும், நேம் சேஞ்சு, இனிஷியல் சேஞ்சு, அதுன்னு அதில் அட்ரஸ் சேஞ்சை கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணி அட்ரஸ் எந்த அட்ரஸ்ன்றது என்ன லேட்டஸ்ட் அட்ரஸை இங்கிலீஷில் தமிழில் வந்து டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷில் அந்த இக்கு ப்ளஸ்ஸு வந்து குறி இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டு கரெக்டாக அதை ஃபில் பண்ணி 2 அட்ரஸும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆதார் அட்ரஸ் தான் போடணும். போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்பொழுது ஆதாரை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அதில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்துடும், சார்ட் மாதிரி வரும், ரிவ்யூ. அதை செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 15 நாளில் கார்டு வீட்டுக்கு வந்துடும். ஃபோட்டோ வேணால் ஃபோட்டோ மாற்றிக்கலாம், அதுலேயே மாற்றிக்கலாம். இப்போ வேணா நீங்கள் இப்போ கூட மாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஓட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் இருக்கீங்களா, அதான் அவங்களுடைய முத கேள்வி. நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் அதே அட்ரஸில் இருக்கீங்களா, இல்லை வேறு எங்கேயா இருக்கீங்களா, அவ்வளோதான். 3வது உங்கள் ஃபோன் நம்பர், 4வது உங்கள் ஆதார் கார்டு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இல்லை ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா ஷிஃப்டான முதல் அட்ரஸ்லையாவது நீங்கள் போய் உங்கள் இருக்கேன்னு பதிவு பண்ணிக்கணும். அப்புறமா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதையும் நான் பண்ண மாட்டேன், நான் இருக்குதுன்னா இல்லையானா நான் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா உங்கள் தேர்தல் ஆணையம் உங்களை நான் தேடி கண்டுபிடிக்கணும், சிஐடியா ஆகும். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஓட்டு இருக்காது. கண்டிப்பாக அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30,000 40,000 ஓட்டு தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் உயிரிழந்தவர்கள் நிரந்தரமாக ஷிஃப்ட் ஆகி போயிட்டவங்க, டபுள் என்ட்ரி ஷிஃப்ட் ஆகி போய் அங்கே வாங்கியிருப்பார், இங்கேயும் அழிக்காமல் இருக்கும். அது போலி வாக்காளர்கள். இது எல்லாத்தையும் தான் நீக்குவாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் மேலே நீக்கப்படும். ஏன்னா பாண்டிச்சேரியிலே 10%, பெங்காலில் 50 லட்சமாக நம்ம நீக்கியிருக்காங்க. அதனால் இது நடக்க தான் செய்யும். இதை தூக்கிட்டு இவங்க உருட்டினாங்க, ஒன்றுமே நடக்கலை. பார்லிமெண்ட்டில் போய் ஐயோன்னாங்க, ஸ்தம்பிக்க வச்சாங்க. எதை வச்சு ஸ்தம்பிக்க வைக்கணும்? மேகதாட்டு அணை கட்டுறாங்க, அதை வச்சு ஸ்தம்பிக்க வைக்கணும். காவிரி பிரச்சனை. ஆனால் மீனவர்கள் தாக்கப்படுறது, மீனவர்கள் கைது செய்ய அதெல்லாம் விட்டாங்க. எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு. என்ன பயம்னா இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 78,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, ஒரு மாவட்டத்தில் மட்டும். ஒரு 6-7 தொகுதி வச்சுங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஒரு இதுன்னு. இந்த மாதிரி போலி வாக்குகள் இதெல்லாம் வந்து பலரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் இந்த தடவை தீவிர வாக்கு திருத்த பணி. முன்ன எப்படின்னா சாதாரணமாக செக் பண்ணுவாங்க, எப்படி நீங்களா உங்களுக்கு ஓட்டு தேவைன்னா நீங்களா அட்ரஸ் வேணால் மாற்றிக்கலாம். சில கட்சிக்காரங்க பார்த்துட்டு இவங்களாம் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் நீக்குவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வீட்டுக்கு வீடு நேரடியாக படிவத்தை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கினதுனால. அதே போல் நீங்கள் சொன்னது போல் இந்த பிஜேபியுடைய ஸ்டாண்டு திருப்பரங்குன்றத்துலேயும் எடுத்து பார்த்தாங்க, அதையும் வந்து செல்ஃப் எடுக்கல போல. திருப்பரங்குன்றத்தில் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அந்த 3 அதிகாரிகளை போய் எண்ணெய் ஏற்ற சொன்னாங்க, தீபம் ஏற்ற சொன்னாங்க. கீழே வந்து இந்து முன்னணியினர் நிற்கிறாங்க. நீங்கள் வாட்டில் தீபத்தை ஏற்றிட்டுனா அவங்களால ஒன்றும் பண்ணிட முடியாது, அரோகரா போட்டு போயிருப்பாங்க, ஈஸியாக போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் கோர்ட்டு உத்தரவை ஏற்றுக்க மாட்டோன்னொன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி அவர்கள் எல்லாம் திரண்டு அது ஒரு தள்ளுமுள்ளா மாறி அந்த ராம ரவிக்குமார் இருக்கார் அவரெல்லாம் ஹீரோவாக்கி விட்டாங்க. இப்போது அதுக்கு பிறகு ஜட்ஜி அந்த மனுதாரரையே போய் ஏற்றுங்க அப்படின்ட்டு 10 பேரை சிஎஸ்ஐ போட்டு அனுப்புகிறாரு. இவங்க இது முன்னாடி நடந்த எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதை எப்படி ஜட்ஜி இப்படி அனுப்பலாம் அப்படின்னு அதை மேட்டரை விவாத பொருளாக மாற்றிட்டாங்க. ரெண்டாவது, நாங்கள் ஜுடிஷியல் உத்தரவை மதிக்க மாட்டோம்னு. மதிக்காதுன்றது எங்கே வரோன்னா, அவர் உத்தரவு போட்டார்ல 1ஆம் தேதி போடுறாரு, அன்றைக்கே நீங்கள் மேல்முறையீடு இன்றைக்கி பண்ணுறாங்கல்ல, இந்த வேலை அன்றைக்கே மேல்முறையீடு பண்ணியிருந்தா நீங்கள் சட்டப்படி நடக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் உத்தரவை ஏற்றணும் அவசியம் இல்லை, தப்பாக போடுறாருங்க அப்படின்னு பெஞ்சுக்கு போயிருந்தா அது விசாரணையில் போயிருக்கும். ஆனால் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் மேல்முறையீடு பண்ணாமல் அதை ஒரு இஷ்யூ ஆக்கி
அதுக்கப்புறம் மத கலவரம் வரணும் இவங்களே சொல்லி இஸ்லாமியர்களை அங்கே பொறி வாங்கி வச்சுக்கிட்டு இவர்களே வரவேற்கிறாங்க. நேற்று வக்போர்டு சொல்லுது அங்கே மேலே தர்கா இருக்குது, அங்கே தொழுகை நடத்துகிறாங்கன்னு. தர்காவில் அந்த காலத்துலேயும் யாரும் தொழுகை நடத்த மாட்டாங்க, அது ஒரு சமாதி. தர்கான்றது சுடுகாடுங்க. இஸ்லாமியர்கள் தர்காவை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த இஸ்லாமியர் வேணால் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்தியாவில் மதம் மாறினவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம கோயில் தேர் திருவிழா அப்படி கொடி மரம் இப்படின்னு பழகிட்டோம்ல. இது எல்லா மதத்துலையும் இருக்கும் பாருங்க. ஆமாம், எல்லாத்துலேயும் இருக்கு. உருசுன்னுவாங்க, அந்த இது போவோம் சந்தனக்கூடு ஊரணும். கிறிஸ்டியனில் மேரி மாதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் வந்து கிறிஸ்டியன்லேயும் 2 இருக்குது, உருவம் இல்லாதது மேரி மாதா இயேசுவை வணங்குறதுன்னு ஒரு இது இருக்குது. அப்புறம் தீ மிதிக்கிறது இப்போ கிறிஸ்தவர்களையும் வந்துட்டாங்க. தீ மிதிக்கிறது, இந்த வெள்ளி கை வைக்கிறது அது இதுன்னு. அதே மாதிரி இஸ்லாமியர்கள்லையும். அப்புறம் தர்காவுக்கு போகிறது, இவங்க வந்து வேளாங்கண்ணி போவாங்க, அவங்க நாகூர் தர்கா போவாங்க. இது எல்லாமே இந்து மதம் மாதிரி தான். இந்து மதத்தில் இருந்தவங்க இஸ்லாமியில் கிறிஸ்தவெலாம் மாறும்போது அந்த பழக்க வழக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் தீவிர இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து பள்ளிவாசலில் போய் தொழுவணும், அவ்வளோதான். அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். முகமது நபி கூட கடவுள் கிடையாது. கண்டிப்பாக தூதர். முகமது நபியே தூதர் தான், அவர் மனிதர். அவர் மூலிமா நான் சொன்னேன் உனக்கு மெசேஜ் குரானு. அவர் மூலிமா நான் குரான் வசனங்களை இறக்கினேன், அவ்வளோதான். நீ என்னை மட்டும்தான் வணங்கணும். நீ யாரையா வணங்கின சமாதியை போய் வணங்கின, நான் அப்போவே முஸ்லீம் கிடையாது. மறுபடியும் கலிமா சொல்லி நீ முஸ்லீம் ஆகணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவங்க வக்போர்டு சொல்லுது மேலே தர்கா இருக்குது, அங்கே தொழுகை நடத்துகிறாங்க. கதை தானே. இந்த மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இதெல்லாம் இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இது விசாரணையில் இருக்குது, என்ன முடிவோ அது வரப்போகுது, அவங்க பார்த்துக்க போகிறாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலேயும் இந்த டைவர்ட் பாலிடிக்ஸ்னுவாங்க, அப்படியே மடைமாற்றும் அரசியல், இந்த வேலை பண்ணி தான் இவர்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் அவர் ரொம்ப புலங்காகி தான் அடைஞ்சிட்டார் ஏவாவேலு. ஐயா இளம் பெரியார், ஐயா இளம் பெரியாரை நான் பார்க்குறேன், இந்த இளம் பெரியாரை பெற்றுக் கொடுத்த தெய்வமே உன்னை நான் எப்படி நான் இது பண்ணுவேன், அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது ஒருத்தரை வாழ்த்துறது வேற, யோ பெத்து கொடுத்தீங்களே ஐயோகோ அப்படின்னு அப்படி போயிட்டாங்க. கலைஞர் வந்து பெரிய சீடர், பெரியாருக்கலாம் பெரிய நாத்திகவாதி. அவரை கூட யாரும் இளம் பெரியார்னு சொல்ல எதுவும் சொல்லலை. இவர் நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன்றார். ஒரு நாள் கிறிஸ்துவ மதத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பக்ரீத்துக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இந்த சைடு இதுக்கு மட்டும் நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ அவங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போடலையா? தீபாவளி கொண்டாடுறவங்களாம், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறவங்களாம் ஓட்டு போடலையா? அவங்களும் மக்கள் தானே. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையை நீ மதிக்கணும்ல. கண்டிப்பாக. கேட்டால் மதம் வந்து நான் பகுத்தறிவுனா அப்போ எல்லாத்துலேயும் தேடு. இஸ்லாம்னா இதுவா? விநாயகர் வந்து இறக்குமதி கடவுளாம், கணேஷ் அவர் இங்கே வந்தார். அப்போ இஸ்லாமும் கிறிஸ்துவமும் மட்டும் இங்கேயா தோன்றுச்சு? அதுவும் இறக்குமதி தானே. இந்த மாதிரி மாற்றி மாற்றி உருட்டுறது, இது எதுலேயுமே கொள்கை தெளிவு கிடையாது. அடுத்தது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுல 2-3 வகை இருக்குது. அந்த சனாதனம் நம்ம ஊரில் அப்படி யாரும் பெருசாக இல்லை, எல்லாம் கோயிலுக்கு போவேன் வருவேன், அவள் தான். கேட்டால் சனாதனம் ஆகணும் ஒன்றும் தெரியாது. ஆனால் கொஞ்சம் வெளியில் போயிட்டிங்கன்னா சனாதனன்றது எல்லாருக்குமே உச்சரிக்கிற வார்த்தை. அது வந்து அவங்களுடைய இந்து தர்மமாக பார்க்குறாங்க, வாழ்வியல் தர்மமாக. அந்த சனாதனத்தில் பல வகை இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த இது பிறப்பால் சத்திரியன், சூத்திரன், வைசியன், இந்த இதெல்லாம். இப்போ திருமாலாம் பேசினார்னா அதை தான் சொல்லி இது பண்ணுவார், அதை மட்டும் தான் சொல்லுவார், மொத்தமாக சொல்ல மாட்டார். இவருக்கு எழுதி கொடுக்குறவங்க மொத்தமாக எழுதி கொடுத்துட்டாங்க. சனாதனம் கொஞ்சம் அழிக்கப்பட வேண்டியது, டெங்கு மலேரியா ஃபீவர் போல் இது போல் அதை அழிக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. அடிப்படை கலைஞரை வெரி டேஞ்சரஸ் ஃபெலோவா வந்து பார்க்குறாங்க உதயநிதி ஸ்டாலின். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. இந்தியா கூட்டணியில் பல கட்சியை காலி பண்ணிட்டார்ல, அப்படின்னா டேஞ்சரஸ் ஃபெலோ தானே. இவர் இங்கே பேசணுன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசில் போச்சு காங்கிரஸ். பல மாநிலங்களில் யார் தெரியுமா இவர்? காங்கிரஸ். இவங்க யாரை கூப்பிட்டு வராங்க தெரியுமா? ஸ்டாலின் யார்? அவர் புள்ள யார்? இந்து தர்மத்தையே திட்டினவர், தபாருன்னு போட்டு காமிக்கிறான். அதனால பிச்சுட்டு போயிடுறாரு. ஐயோன்னு அலறாங்க. அந்த மம்தாலேருந்து எல்லாரும் தப்பு அப்படின்றாங்க. என்னென்ன விஷயம் தெரியாமல் அவர் பசங்க இந்த காலேஜ் முடிச்சுட்டு அப்படி இப்படி தெரியுங்கல்ல. ஐயோ நான் திராவிடம், ஐயோ நான் தமிழ், ஐயோன்னு வரலாம். அவனை கூப்பிட்டே நல்லா பண்ணுற வாடா எழுதி கொடுறா எனக்கு அப்படின்னு. அவங்க உடனே அவன் இஷ்டத்துக்கு எழுதி கொடுக்குறது. ஒரு விஷயம் பேசணுன்னா ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிடையாது, நீங்கள் ஒரு கட்சியுடைய இளைஞரணி தலைவர், துணை முதல்வர். அப்போ உங்கள் வார்த்தை வந்து கண்ணியமாகவும் எல்லா மதங்களையும் அரவணைச்சு செல்லக்கூடியதாகவும் எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறது கூட கண்ணியமாக இருக்கணும். கண்டிப்பாக. ஆனால் இவர் எப்போ பேசினாலும் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் காலும் தான் ஞாபகம் வருது, அடிமை பாடி இப்படியே தான் பேசுறது. அப்பா வயசு உள்ள இருவருன்னு அந்த வயசு கூட மரியாதை கொடுக்குறது. என்னன்னா 10 பேர் வெளியில் சிரிக்கிறான், முன்னாடி உட்காந்துட்டு ஈன்னு பல்ல காமிக்கிறான்.
அவன் எல்லாம் ஓடி போயிடுவான். கண்டிப்பா தோற்று போயிட்டா இந்த கும்பலில் பாதி கும்பல் காண போயிடும். இது கலைஞர் அனுபவிச்சிருக்காரு, எம்ஜிஆர் அனுபவிச்சிருக்காரு, ஜெயலலிதா அனுபவிச்சிருக்காங்க. இவர் ஒன்றும் அனுபவிக்கலை. பான் வித் சில்வர் ஸ்பூனு வந்ததுலேருந்தே வெற்றியை தான் பார்க்குறாரு. ஒரே அடிமை கூட்டம், அப்படியே வாழ்த்துற கூட்டம், இதை தான் பார்க்குறாரு. தோல்வின்னு ஒன்று வந்து 96 ஜெயலலிதா பார்த்தாங்க. அதே இது பயம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் தான் 2001 வேறு மாதிரி ஆனாங்க. அந்த அம்மான்னு குனிஞ்சானா வளையிற வில்லும் வளையிற மனிதனையும் நம்பாதன்னு பழமொழிக்குது. கண்டிப்பாக இது பழமொழி கூட கிடையாது. சிரித்து வாழ வேண்டிய படத்தில் வசனம் வரும். வளையிற வில்லு இப்படி வளையுதுன்னு அர்த்தம். உங்களை நோக்கி அம்பு பாஞ்சி வரும். வளையிற மனுஷன் உங்களை காலை வாரி விடுவான், நம்பாதன்னு எம்ஜிஆர் பேசுகிறார் அந்த படத்தில் வசனம். வளையிற வில்லையும் வளையிற மனுஷன் நம்பக்கூடாதுன்னு. ஆனால் வளையிற ஓபிஎஸ் தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு குழி தோன்ற வேலை பண்ணாங்க. அந்த மாதிரி வளைஞ்ச பல பேர். அது ஜெயலலிதா அதுக்கப்புறம் உணர்ந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இவருக்கு அது இன்னும் வரல. இந்த வளையிறது குனியறது இளம் பெரியார். அது 2026 தேர்தலுக்கு பிறகு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அன்னைக்கு வந்து அட பாவிகளா இப்படி கொண்டு வந்து விட்டு போயிட்டீங்க, சிவனேன்னு இருந்தனடா, என்ன கொண்டு போய் விட்டீங்கடா அப்படின்ற மாதிரி வடிவேல் டைலாக் தான் பேசுவார். நன்றி சார்.